வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சேனல்ல சைவ சமய நூலான தேவாரம் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்த தேவாரம் என்கின்ற இந்த நூல்கள்ல எத்தனை பதிகங்கள், யார் யார் எழுதியிருக்கிறாங்க, எத்தனை தொகுப்புகளாக தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க, எத்தனை பதிகங்களுக்கு எத்தனை பாடல்கள் ஒவ்வொரு திருமுறைகளுக்கும் இருக்கு அப்படிங்கிற விஷயமும், இதை எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சைவ சமய நூலான தேவாரம் ரொம்ப நம்ம சிவனை பற்றி தியானம் பண்ணுவதற்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நூலாக கருதப்படுது. இந்த பதிகம் நம்ம பாடும்போதே அந்த உணர்வை நம்ம கண்டிப்பாக உணர முடியும் அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேவார பதிகங்கள் ஒவ்வொரு பதிகமும் எப்படி பண்ணோடையும் ராகத்தோடையும் பாடலாம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பதிகமாக நான் கற்றுத்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேவாரம் என்கின்ற நூலை பற்றி நம்ம கொஞ்சம் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தேவாரம் அப்படிங்கிற இந்த நூல் 27 அருளாளர்களால் பரம்பொருளையும் அவங்களோட பரம பக்தர்களையும் உறவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் இணைக்க அருளப்பெற்ற திருமுறைகள் இந்த தேவாரம். இது மொத்தம் 12. இவற்றில் முதல் 7 திருமுறை தேவாரம் என்று அழைக்கப்படுது. இந்த 7ல் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் எழுதியிருக்கிறாங்க. இவை திருக்கடைக்காப்பு எனப்படும். அடுத்த 3 திருமுறைகள் திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளியது. 7வது திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது. இவை திருப்பாட்டு எனப்படும். இவர்கள் மூவரையும் தேவார மூவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. மூவர் முதலிகள் என்றும் குறிப்பிடுவது வழக்கம். மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. இதனை எழுதியவர்கள் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி, காடநம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர் ஆகிய 9 பேர். 10ஆம் திருமுறை திருமூலரின் திருமந்திரம். 11ஆம் திருமுறை சிற்றிலக்கிய நூல் திரட்டு என்றும் பிரபந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனை அருளியவர்கள் திரு ஆலவாய் இறைவன், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமான், நக்கீரர், கல்லாடதேவர், கபிலதேவர், பரணதேவர், இளம்பெருமானடிகள், அதிராவடிகள், பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பி ஆகிய 12 பேர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் பெரிய புராணம் 12ஆம் திருமுறை ஆகும். இதனை அருளியவர் சேக்கிழார் பெருமான். இந்த நூலில் இவ்வளவு விஷயங்கள், இத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த அற்புதமான ஒரு நூல். இந்த திருமுறைகளோட தொகுப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். திருமுறைகளை தொகுத்து முறைப்படுத்தியவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி பெருமான். இவர் தில்லையை அடுத்த திருநாரையூர் அப்படிங்கிற ஊரில் தான் இவர் வாழ்ந்தார். இவர் மன்னன் ராஜராஜ சோழனின் வேண்டுகோளை ஏற்று திருநாரையூர் விநாயகர் பெருமான் வழிகாட்ட தில்லையிலிருந்து தேவார ஏடுகளை கண்டெடுத்து 11 திருமுறைகளாக தொகுத்தார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் மரபில் வந்த இறையருள் பெற்ற பெண்மணி ஒருவர் தேவார பாடல்களுக்கு பண்களை வகுத்து வழங்கினார். ஒரு பெண்மணி தான்
இந்த பண்களை எல்லாம் தொகுத்து வழங்கியிருக்காங்க. சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்டர் தொகை மற்றும் நம்பியாண்டார் நம்பி பெருமானின் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகியவற்றை மூல நூல்களாக கொண்டு பெரிய புராணத்தை 12ஆம் திருமுறையாக தொகுத்தவர். இந்த நூலில் பன்முறை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக 3 பன்முறையாக பிரிச்சிருக்கிறாங்க. தேவார மூவரும் பல சிவத்தலங்களில் சென்று பாடியிருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தொகுத்து பண்களின் அடிப்படையில் ஒழுங்கு செய்துள்ளனர். இதனை பன்முறை என்று கூறுவர். ஏன்னா பண்ணோட தேவாரம் பாடுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். முதலாவதா அடங்கன் முறை. ஒரே தலத்தில் மூவரும் பாடிய பாடல்களை தொகுத்து அடைவு செய்த முறை அடங்கன் முறை அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதா தலமுறை. மூவரில் ஒவ்வொருவர் பதிகங்களையும் தனித்தனியாக வைத்து தலங்கள் வாரியாக தொகுத்து அடைவு செய்த முறை தலமுறை என்று கூறுவர். மூன்றாவதா வரலாற்று முறை. பெரிய புராணத்தில் மூவரின் வரலாற்றை சேக்கிழார் பெருமான் கூறி வரும்போது இன்ன பதிகம் இன்ன இடத்தில் பாடப்பட்டது என்று கூறி வருவதை அறியலாம். அதன்படி தொகுக்கப்பட்ட தேவார தொகுப்பிற்கு வரலாற்று முறை தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தேவார பண்கள் எத்தனை அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக கூறியிருக்கிறாங்க. தேவாரத்தில் இடம்பெற்றுள்ள பண்கள் 21. இதனை பந்தத்தால் எனத் தொடங்கும் திருக்கழுமலம் பதிகத்தில் திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டுள்ளார். 21 வகை பண்கள் அப்படின்னு திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டிருக்காங்க. இவற்றை இந்த 21 பண்களில் பகற்பண்கள், ராப்பண்கள், பொதுப்பண்கள் என 3ஆக பிரித்து கூறியிருக்கார். இப்போ முதல்ல பகற்பண்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பகற்பண்கள் 10. அவை புறநீர்மை, காந்தாரம், பியந்தை காந்தாரம், கௌசிகம், இந்தளம். இந்தளம் அப்படிங்கிறது திருக்குறுந்தொகை. அடுத்ததா தக்கேசி, நட்டராகம், சாதாரி, நட்டப்பாடை, பழம்பஞ்சுரம், காந்தார பஞ்சமம், பஞ்சமம். இது எல்லாமே பகற்பண்கள். ராப்பண்கள் 8. அவை என்னன்னா தக்கராகம், பழந்தக்கராகம், சீகாமரம், கொல்லிக்கவ்வானம், திருநேரிசை, திருவிருத்தம், வியாழக்குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி, அந்தாளி குறிஞ்சி. இவை 8. மூன்றாவதா பொதுப்பண்கள். பொதுப்பண்கள் 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவை செவ்வழி, செந்துருத்தி, திருத்தாண்டகம். இவற்றுள் செவ்வழி பண் திருஞான சம்பந்தரால் மட்டுமே பாடப்பட்டு உள்ளது. செந்துருத்தி பண் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டுமே பாடியுள்ளார். திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் ஆகிய பண்கள், இந்த பண்கள் எல்லாமே திருநாவுக்கரசரால் மட்டுமே பாடப்பட்டுள்ளன. இத்தனை விஷயங்களும் இந்த தேவார நூலில், இந்த சைவ சமய நூல்களில் ரொம்ப அற்புதமாக இதை எத்தனை பண்கள் இருக்கிறது நல்ல பிரித்து ஒவ்வொரு பதிகமும் இந்த பண் இந்த ராகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக நால்வர் பெருமக்கள் பாடியிருக்கிறாங்க. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் என்னோட சேனலில் அடுத்தடுத்து வர்ற தேவாரம் பற்றி எந்த மாதிரி நம்ம பாடலாம், எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சு அந்த ராகத்தை நம்ம மனசில் பதிய வச்சுக்கலாம் அப்படிங்கிற முறையும் நான் சொல்லித்தர போகிறேன். அடுத்து
இந்த திருமுறை பதிகங்களில் எண்ணிக்கை இருக்குது. இப்போது 12 திருமுறைகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு திருமுறைகளிலும் எத்தனை பதிகங்கள் இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்குங்கிற விஷயத்த நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த விஷயத்தோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.